ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 400 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுட்ரு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு அரை மணி நேரம் சிக்கனை ஊற விட்டுருங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணலி வச்சுக்கோங்க. வாணலியில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சது இந்த சிக்கன் துண்டுகளை ஒரு ஸ்பூனால் எடுத்து ஒன்றா எண்ணெயில் போட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சிக்கன் கொஞ்சம் வெந்ததும் புரட்டி போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் வெந்துருச்சு. வெந்த சிக்கனை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே வாணலியில் சிக்கன் பொரிச்ச எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபைனாக சாப் பண்ண 2 டேபிள் ஸ்பூன் பூண்டை இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் கட் பண்ண இஞ்சியை சேர்த்து 2 கிளறி விட்டுக்கோங்க. மெலிசா கட் பண்ண 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. கூட கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய் சேர்த்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், க்ரீன் கலர் கேப்சிகம், ரெட் கலர் கேப்சிகம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. 2 பிஞ்ச் பெப்பர் பவுட்ரு போட்டு ஒரு கிளறிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் ஒயிட் வினிகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
அடுத்து பொரிச்சு வச்ச சிக்கன் துண்டுகளை சேர்த்து கலந்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு 40 மில்லி தண்ணி விட்டு கலந்து இந்த சிக்கன் கலவையோட ஊற்றி கிளறிக்கோங்க. மாதிரி சைனிங்காக வந்ததுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனை தூவி 2 கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி தழையை தூவி ஒரு கிளறி இறக்கிக்கலாம். இப்போது நமக்கு சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.